நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ கீழே தான் ஆப்போட லிங்க்கும் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிகிராம் சேனல் ஏதாச்சும் ஒரு கிவ்அவே ஏதாச்சும் ஒரு ஆப்போட அப்டேட் இருந்தால் மறக்காமல் கொடுப்போம். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணோடனே ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூபிஐ ஐடி ரெஃபர் கோட் முடிஞ்சால் காப்பி பண்ணுங்க. இல்லை யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து ஆப்புக்குள்ள வந்து டெய்லி கிஃப்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ஒரு ஆட் ஷோ அதை க்ளோஸ் பண்ணி எனக்கு ஒரு 5 காயின்ஸ் வந்து எனக்கு ஆட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வாட்ச் வீடியோ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி வந்து வாட்ச் வீடியோ கிட்டத்தட்ட அந்த ஒரு சின்ன ஒரு ஆட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆடை வந்து நான் ஃபுல்லாக பார்த்து முடித்தேன். எனக்கு ஒரு 5 காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டாங்க. அந்த ஆடை வாட்ச் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு கங்க்ராட்ஸ்னு கொடுத்து 5 காயின்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஹோம் ஆப்ஷன் பதில் கிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண செகண்ட் பேஜுக்கு லோடிங் ஆகிடுச்சு. இதில் வந்து மேக்ஸ் சால்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஏகப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது மூலிமா குறிப்பிட்ட காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். இதில் வந்து பாருங்கள் 24/26ன்னு போட்டு 60 காயின்ஸ் வந்து கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு 5 காயின்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஏகப்பட்ட ஆட் வந்து ஷோ ஆகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு மேக்ஸ் சால்வ் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்து வந்து கேப்சா சால்வ் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மேலே இருக்க அந்த குறிப்பிட்ட லெட்டர்ஸ் அண்ட் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தா குறிப்பிட்ட காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் ஆகும். இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 கேப்சா வந்து தர்றாங்க. மேக்ஸ் அண்ட் சால்வ் அந்த மேக்ஸ் கொஸ்டின்லேயும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 5 கொஸ்டின் தான் தராங்க. எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஒரு நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் உதாரணத்துக்கு பாருங்கள் W7LAGOK இந்த லெட்டரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு ஆட் ஷோ ஆகுது. அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு ஒரு கங்க்ராட்ஸ்னு கொடுத்து 5 காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெய்லி லிமிட் வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கொஞ்சமாச்சும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட கேப்சா ஆப்ஷன் ஆட்டவே தான். மேலே இருக்க குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து பாரபட்சம் இல்லாமல் ஆட் பண்ணிடுவாங்க. நான் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக என்ட்ரு பண்ணாட்டி ராங் ஆன்சர்னு கூட நீங்கள் எப்போ கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா அப்போ தான் காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு 5 காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டாங்க இன்ஸ்டண்ட்டாக. இந்த மாதிரி தான் இதுலேயும் கிட்டத்தட்ட லிமிட் வந்து 5 லிமிட் தான் இருக்குது ஒரு நாளைக்கு எல்லாத்துலேயும் வந்து 5 கேப்சா தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ப்ரொமோ கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ப்ரொமோ கோட் என்னென்னா வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த சேனலோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கோட் தருவாங்க. அந்த கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப் டு 100 காயின்ஸ் வரைக்கும் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிடுவாங்க. இதான் ப்ரொமோ கோட். இந்த ஆப்போட டெலிகிராம் சேனலில் வந்து தான் ப்ரொமோ கோட் வந்து தருவாங்க. மறக்காமல் அந்த ஆப்போட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய கிவ்அவே வந்து தர முடியும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு கீழே லிங்க் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வைட் அண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து பெர் இன்வைட்டுக்கு வந்து அப் டு 300 காயின்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஆள் வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ரீடம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 300 காயின்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆயிரும். நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஆள் எப்போ வந்து 300 ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு 300 காயின்ஸ் ஆட் ஆகும். அது வரைக்கும் ஆட் ஆகாது. இதை இன்வைட் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உள்ள கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு எப்படி வித்ட்ரா பண்ணுறேன்னு பார்த்துருவோம். நான் காயின் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து வித்ட்ரா காயின்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே வந்து டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோர், பேடிஎம் அந்த மாதிரி பேஜுக்கு வந்து ரீடர் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை யூபிஐ கேஷ், கூகுள் ப்ளே ஸ்டோர், அமேசான், பேடிஎம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து யூபிஐ ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இல்லை மினிமம் ரேட்டுமே வந்து 600 காயின்ஸ் வந்து 5 ரூபா வந்து இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து பெர் இன்வைட்டுக்கு வந்து 300 காயின்ஸ் தராங்க. நீங்கள் 2 இன்வைட் பண்ணால் அழகாக வந்து 600 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு அழகாக வித்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். இதில் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குது, பேடிஎம் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் மினிமம் ரேட் வந்து 100 காயின்ஸ் தான். பேடிஎம் கிடையாது கைஸ், அதுக்கு பதிலாக தான் யூபிஐ இருக்குது. அமேசான் கிஃப்ட் கார்டு இந்த மாதிரி நிறைய வவுச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறதுனா மறக்காமல் யூபிஐயில் வித்ட்ரா பண்ணுங்கள். அதான் காயின்ஸ் கம்மி. மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.